மக்களே இப்ப நான் ரோட்ல போய் ஒருத்தன் அடிச்சேன், சண்டை போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணும். அதாவது நான் பண்ணதுக்கு வந்து கான்சிக்வென்சஸ் இருக்கு. ஆனா இந்த அமெரிக்கன் கவர்ன்மென்ட்க்கு பாத்தீங்கன்னா, என்ன வேணா பண்ணலாம், யார வேணா கொலை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கான்சிக்வென்சஸே கிடையாது. இந்த யுனைட்டட் நேஷன்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னே தெரியல. இப்ப இந்த வெனிசுலால பிரச்சனை, ஈரான்ல பிரச்சனைனா அவனுங்க பாத்துப்பானுங்க. யாரும் வந்து அமெரிக்கா என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கவே கிடையாது. இவனுங்க போய் 2 பேத்தையும் அட்டாக் பண்ணி அவங்களுடைய ஆயில ஆட்டைய போட்டு இன்னைக்கு அவங்களுடைய கண்ட்ரில ஃபியூல் பிரைசஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ஆனா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எக்கனாமி வந்து மோசமா இருக்கு. ஃபியூல் பிரைசஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும். சோ இப்ப இந்த ஈரான் அட்டாக் பண்ணதுனால ஈரான் என்ன பண்ணுவான், எங்க கை வைக்கணுமோ அங்க தான் வைப்பான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ பிளாக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். சோ இந்த நேரத்துல அமெரிக்கா தன்னுடைய நேவி வெசல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டி நாங்க ஒரு பிளாக்கேட் அமைக்க போறோம். யாரும் எங்களை தாண்டி உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வரக்கூடாது அப்படின்றானுங்க. இல்ல யாரு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் உன் நாடு எங்கேயோ இருக்கு, அங்க இருந்துட்டு போகணும். அங்க இருந்துட்டு இங்க வந்துட்டு நான் பிளாக்கேட் பண்ண போறேன். எவன் வீட்ல எவன்டா பிளாக்கேட் பண்றது? சோ இவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உலகம் ஃபுல்லா ரவுடித்தனம் பண்ணிருக்கானுங்க. சோ இப்ப இந்த பிளாக்கேட தாண்டி ஏதாவது ஒரு ஷிப் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷிப் வந்து உடனடியா குண்டு போட்டு அவங்களை வந்து அட்டாக் பண்ணிடுது. அது வந்து ஈரானோடது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த நாட்டு ஷிப் இருந்தாலுமே அவனுங்க அடிப்பானுங்க, யாரும் கேட்க கூடாது அவனுங்கள. சோ இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலாவ் நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டுடைய கொடியை ஏந்திய எம்டி செட்டிப்ளோ அப்படின்ற ஒரு ஆயில் டேங்கர் ஈரான்ல இருந்து ஆயில் ஏத்தி வந்திருக்கு. அது ஒமானுக்கு போதும் எங்க போதும் தெரியல. ஆனா இதை வேலை பார்க்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் 24 பேர் கிட்ட வேலை பார்த்திருக்காங்க. உடனடியாக உலகத்துக்கே எஜமான் அமெரிக்கா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இந்த பிளாக்கேட தாண்டி நீங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்போட இன்ஜின் ரூம்லயே கரெக்டா குண்டு போட்டிருக்கானுங்க. இதனால வந்து 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது 3 இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தினால உடனடியாக ஒமானுடைய ராயல் நேவி மீதமுள்ள 21 இந்திய நேவி செயலர்ஸ் வந்து மீட்டிருக்காங்க. இதற்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் எம்பசி இருக்கு பாத்தீங்களா இந்தியால, அவங்களுடைய டிப்ளோமேட்டை கூப்பிட்டு ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏண்டா கனடால உள்ள ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு கனடியன் இறந்து போனதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனடியாக நெஞ்சத்துக்கு உடனே கனடால இருக்கிற இந்தியன் டிப்ளோமேட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னானுங்க. அதே நேரம் இந்தியால உள்ள கனடியன் டிப்ளோமேட்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிங்க. அந்த அளவுக்கு ரோசா இருந்துச்சுல. இப்ப யுஎஸ் கார 3 இந்தியன்ஸ கொண்டிருக்கான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் பண்றாங்களே, உடனடியாக வந்து நாங்க ட்ரேட் டைஸ கட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டிப்ளோமேட்ட ஊருக்கு அனுப்பிச்சு கூட அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு சூப்பர் பவரான சைனா கூட நம்ம சண்டை போட்டு வச்சிருக்கோம். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா பக்கத்துல பாகிஸ்தான் நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். அவன் யாருக்கு சப்போர்ட் பண்றானா? அமெரிக்காக்கு. இப்ப அமெரிக்காவை பாத்துக்கிட்டோம்னா அமெரிக்காக்காரன் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து இப்ப ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் பண்றாங்களாம். ஆனா இந்தியா தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் மேல பிரச்சனை இல்ல. பில்லியன் கணக்குல இருக்கும், ஒரு 2-3 பேர் தானே செத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க.